ஹாய் பசங்களா, நான் உங்க பிரைட்டன் சார். ஓகே, ஐம் பாட்னி ஃபேக்கல்டி இன் ஃபிசிக்ஸ் வாலா. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம குவார்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க், அதுவும் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மாணவர்கள் சொல்ல போகிறேன். இதில் ஒரு லெசன் வைஸாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சொல்கிறேன். நம்மளுக்கு மோஸ்ட்டாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டாக இருக்கிறீங்க, அதுவும் பாட்னியில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 5 லெசன் இருக்கும். ஓகே, ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் and classical genetics, chromosomal basic of inheritance, principle and process of biotechnology and plant tissue culture. இதுல முக்கியமான 2 மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா draw the structure of embryo sac and label the part. நீங்க புக் பேக்கை படிச்சுக்கோங்க, நான் எதுவும் படிக்க கூடாதுன்னு சொல்ல. புக் பேக் படிச்சுட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இந்த குவார்டர்லி ஆஃபர்லி கொஸ்டின்ஸ், இந்த இன்டர்னாக இருக்கிற எல்லா எக்ஸாமும் இதில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் அது பார்த்துக்கோங்க. தமிழ்லையுமே கொடுத்துருக்கேன், கருப்பையின் அமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் போட்டிருக்கேன். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரைட் அ ஷார்ட் நோட் ஆஃப் போலன் கேட். இது 3 வருஷம் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் ஸ்டொமீனியம், மெலிட்டோஃபில்லி, மைர்மிகோஃபில்லி, இதோட தமிழ் அர்த்தமும் நான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிக்கிற பசங்களுமே இதை பார்த்துக்கோங்க. அண்ட் பார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த மேல் கேமிட்டோஃபைட்ஸ் இதுவுமே கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் 3 மார்க். 3 மார்க்ல நம்மளுக்கு டப்பீட்டம், இது போன வருஷமும் கேட்டிருக்காங்க. இப்போ டப்பீட்டம், டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல்ஸ் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ், இது 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் 2 வாட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் ஹெமியானோட்ரோபோஸ் ஓவியூல் அண்ட் 3 ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் பாலிஎம்ப்ரியோ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் லெசனாக இருந்தால் பார்த்தினோ கார்பிக் படிச்சுக்கோங்க, அதோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இது 3 மார்க்லையும் வந்துச்சு, 5 மார்க்லையும் வருது. அண்ட் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸோட ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் சூட்டபிள் டயக்ராம் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவியல், இந்த மாதிரி 3 மார்க் 4 மார்க் 3 மார்க்ல 2 வருஷம் கேட்டிருக்காங்க, 4 மார்க்லையும் வருது. இது இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாமா? எஸ், இப்போதான் நல்லா கிளியராகவே தெரியுது. அண்ட் அனிமோஃபில்லஸ் பிளான்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ட்ரி ஆஃப் த போலன் டியூப், போலன் டியூபோட என்ட்ரி பற்றியுமே கேட்டிருக்காங்க, எந்த வழியில் வந்திருக்கு. அண்ட் எண்டோஸ்பம், இது ஃபர்ஸ்ட் லெசன்ல கேட்ட இது வரைக்கும் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து செகண்ட் லெசன் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸாக இருந்தீங்கன்னா பேக் கிராஸ் 2 மார்க்கு. சயின்டிஃபிக் நேம் ஹூ ரீடிஸ்கவர்ட், இது வந்து பார்த்தோன்னா 2 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஹெட்டிரோசிஸ் 9th லெசன், செகண்ட் லெசனை இக்னோர் பண்ணிடுங்க. இது செகண்ட் லெசனில் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேல் கிரீன் பிளான்ட்டையும் டார்க் கிரீன் பிளான்ட்டையும் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குது, எதுல எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுதான் 5 மார்க்லையுமே கேட்டிருக்காங்க போன வருஷம். ஸோ அந்த கான்செப்டை இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க. அதுலேருந்து நம்மளுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேட்கும். டயபெட் கிராஸ் அண்ட் டாமினன்ட் எபிஸ்டாட்ஸ், டாமினன்ட் எபிஸ்டாட்ஸ் பல இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் கேட்டாலும் நீங்கள் டாமினன்ட் எபிஸ்டாட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தானா நம்மளுக்கு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸும் கம்ப்ளீட் டாமினன்ஸோட டிஃப்ரென்ஸையும் ஒரு அடி பார்த்துக்கோங்க. அடுத்தது 3வது லெசன் குரோமோசோமல் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இதில் 2 மார்க் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, இது 2 மார்க்லையும் பாருங்க, 5 மார்க்லையும் பாருங்க, 3 மார்க்லையும் பாருங்க. அண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஸ்சென்ஸ் அண்ட் நான்சென்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் சினாப்சிஸ் அண்ட் மல்டிபிள் அலி அண்ட் சொனோரா 64. ஓகே, அண்ட் 3 மார்க்ல வந்து பார்த்தோன்னா ஜெனட்டிக்கல் மேப்பிங். அண்ட் நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆனிப்ளாய்டி அண்ட் மேன்மேட் சீரியல், அந்த ட்ரைட்டிக்கல் டியூரம், ட்ரைட்டிக்கல் சீக்கல் சீரியல்லாம் வந்தோம், அது மிக்ஸ் பண்ணால் நம்ம ட்ரைட்டிக்கல். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் மிஸ்சென்ஸ் நான்சென்ஸ் அகெயின் நம்மளுக்கு 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. 5 மார்க்லையும் ஜெனட்டிக்கல் மேப்பிங் 3 மார்க் அண்ட் ஜெனட்டிக் மேப்பிங் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. அண்ட் மேன்மேட் சீரியல் 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் லெசன் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, இதில் 2 மார்க் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் ஹெர்பிசைட் டாலரன்ஸ், இது 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 2 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாத்துலையும் கேட்குதோ அது ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ஸ். மோஸ்ட்டாக இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது புக் பேக்கை தாண்டி இதை படித்து வச்சிங்கன்னா குவார்டர்லி நம்ம 35க்கு 35 கண்டிப்பாக எடுக்கிறோம், எக்ஸப்ட் 1 மார்க். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மைக்ரோப்ஸ் க்ரோ இன் லைக் ஸ்பைரல்னா எங்கெல்லாம் க்ரோ ஆகுவாங்க, என்ன மாதிரி வேஸ்ட்டில், பயோ ரெமிடியேஷன். அண்ட் என்ன மாதிரி என்சைம்லாம் ஜெனட்டிக் இன்ஜினியரில் யூஸ் பண்ணுவாங்க, எந்த என்சைம்ஸ்லாம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அண்ட் எந்த கெமிக்கல்ஸை ஜீன் டிரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறமேட்டு சி வேல்யூனா என்ன. அண்ட் இது பாரு, இந்த லெசனில் அவ்வளோ 2 மார்க் கேட்டிருக்காங்க. பாரு, இன்டர்னல் பாஸ்போடைஸ்ட் போனால் கட் பண்ணுறது யார், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். அண்ட் 3 மார்க்ல வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்சைம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் 2 மார்க் 3 மார்க்ல கேட்டது தான். PBR32 அண்ட் எந்த மாதிரி விஷயத்தில் ஸ்பைருலினாவை க்ரோ பண்ண முடியும், பயோ ரெமிடியேஷன் அகெயின். அண்ட் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் BT காட்டன், application of biotechnology
அண்ட் நெக்ஸ்ட் 5 அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, ரெண்டுமே ஒன்று தான். அண்ட் சிங்கிள் செல் புரோட்டீன் அதோட அப்ளிகேஷன் என்ன. அண்ட் அடுத்தது லாஸ்ட் லெசன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதுல மைக்ரோ ப்ரோபகேஷன் எந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதை இம்பார்ட்டண்டா படிங்க. எம்ப்ரியாய்டு அந்த கான்செப்ட் படிங்க. ஹைபிரிட் படிங்க. இதுல 5 மார்க்கு நீங்க அதிகமாக எதிர்பார்க்கலாம். அண்ட் 3 அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட், கிரையோ ப்ரிசர்வேஷன் லாஸ்ட் இதுல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. 2024 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. அண்ட் எம்ப்ரியாய்டு 2 மார்க் 3 மார்க்ல வந்திருக்கு. ஆர்டிஃபிஷியல் சீடு அது ஃபுல்லா பார்த்து ஆர்டிஃபிஷியல் சீடு எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படி உருவாக்குறாங்க, அதோட பயன்கள் என்ன. அண்ட் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், ஆர்டிஃபிஷியல் சீட் அகைன் வருது பாரு. அண்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இப்போ நான் சொன்ன கான்செப்ட்ல இருந்து இந்த 5 லெசன் இருந்து கொஸ்டினை மட்டும் நீங்க படிச்சாவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குவார்டர்லி எக்ஸாமை கம்ப்ளீட்டாக நாக் அவுட் பண்ண முடியும். இதை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட கமெண்ட் பாக்ஸில் சார் நீடட் சார் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுற ஒரு லிங்கை போட்டு விட்றேன். ஸோ மறக்காமல் சார் நீடட் போட்டிங்கனாவே உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃபை சென்ட் பண்ணி விட்றேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.